ஹலோ! அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கும் இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 3 சர்வீஸ் மட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணேன். நான் அந்த 3 சர்வீஸும், யூத் சர்வீஸும் சேர்ந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. 3 சர்வீஸ் மட்டும் செய்திய குடுத்துட்டு வர வேண்டியதாயிருச்சு. இன்னும் என்னுடைய சரீரம் பலப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. டாக்டர்ஸ் வந்து இதுவே ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரின்னு சொல்கிறாங்க. காரணம் கர்த்தருடைய பெரிதான கிருபை, உங்கள் எல்லாருடைய மேன்மையான ஜெபங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாங்களா? போன வாரம் வந்து, அதாவது நான் கொடுத்த மெசேஜில் ஆதியாகமத்தின் புத்தகம் 30:31 அடிப்படையில் நம்ம, அதாவது யாக்கோபு பொருத்தனை பண்ணதுனால தேவன் ஒரு தூதனையே அவன் கூட அனுப்புனார். அந்த தூதன் அவன் கூடயே இருந்து மகா கொடுமையான லாபான் போன்ற ஒரு எஜமான் கிட்ட கூட அவன் சம்பளத்தை வாங்கி கொடுத்தார். நியூ டெக்னிக்ஸு யாக்கோபுக்கு அவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ உங்கள் பொருளாதாரங்களும் உங்கள் ஆசீர்வாதங்களும் உங்களிடத்தில் வரும்படி தேவன் தம்முடைய தூதனை உங்களோட கூட அனுப்பி தேவனே உங்களோட சேர்ந்து வேலை செய்வார் அப்படின்றத நம்ம போன செய்தியில் பார்த்தோம். இன்றைக்கி கூட அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்சம் டீப்பாக போகலாம். இன்றைக்கி மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமை ஏசப்பா சொன்னார் இல்லைங்களா? அந்த திராட்சை தோட்டக்காரனுடைய ஊமை. அதில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். அருமையானவர்களே, கவனிங்க. கொஞ்சம் செய்தியை நம்ம ஆழத்துக்கு கொண்டு போகலாம். என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக நம்ம வசனத்தோட அறிவுக்குள்ளே வரும்போது, அதிகமாக வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுதான் உண்மை. சில பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் நிறைய ஆழமான வெளிப்பாடுகளை கேட்டால் எங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா, ஆழமாக இல்லாதவங்களுக்கு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சால் நாங்கள் நிறையா கணக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீ நிறையா தெரிஞ்சுக்க நீ நிறைய ஆசீர்வதிக்கப்படுவ. சொல்லப்போனால் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள், நிறைய சத்தியம் தெரிஞ்சா. இப்போ இந்த சத்தியத்தோட வெளிப்பாடு என்னன்னா, பாருங்க, ஒரு திராட்சை தோட்டத்தோட எஜமானர் இருக்காரு. அந்த திராட்சை தோட்டம் விளைஞ்சு நிறைஞ்சு கிடக்குது. அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் 6 மணிக்கு, இந்த டைமிங் பைபிளில் இருக்க டைமிங் நான் சொல்லலை, அந்த நம்மளுடைய கணக்குப்படி சொல்கிறேன். அங்கே 1 மணி நேரம், 1ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம் அப்படின்லாம் போட்டிருக்கு. நம்ம கணக்கில் நான் சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு முன்னாடி அவர் அதிகாலையிலே போகிறாரு. அங்கே வேலைக்கு ஆட்கள் நின்றுட்டுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, அவங்க கூலி பேசுகிறாங்க, எவ்வளோ கொடுப்பீங்க?
உடனே சொல்கிறாரு, ஒரு வெள்ளி பணம் கொடுக்குறேன்ப்பா, ஒரு பணம் கொடுக்குறேன்ப்பா. உடனே அவங்க வந்து அந்த கூலி வந்து ஓகே, ஒரு வெள்ளி பணம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் செஞ்சிட்ருக்குறாங்க. இவர் பார்க்குறாரு, அவங்க செய்கிற ஸ்பீடை பார்க்குறாரு, அவருடைய விளைச்சலோட அளவை பார்க்குறாரு. எவ்வளோ அளவு அதிகமாக இருக்குது. இவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இவங்க செய்கிறதும் பத்தலை, இன்னைக்குள்ளே இதை அறுத்து முடிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறார். நாளைக்கு இந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு எஜமானன் முடிவெடுத்து நம்ம டைமில் காலைல 9 மணிக்கு போகிறார். அதான் 3ஆம் மணி வேலைன்னு போட்டிருக்கு. போய் என்ன பண்ணுறாரு, சில பேர் இருக்காங்க, எப்பா நீங்கள் போங்கப்பா, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன்றாரு. அவங்களுக்கு வந்து கூலி கேட்குறது கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே 3 மணி நேரம் அதிகமாகிடுச்சே, எப்படி கூலி பேசுறது. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ போப்பா, நான் நியாயமானபடி கூலி கொடுக்குறேன். போகிறாங்க. அப்புறம் நம்ம டைமில் சொல்கிறேன், 12 மணி மத்தியானத்துக்கு போகிறார். அப்புறம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போகிறார். ஏன்னா அது வரைக்கும் வேலை முடியல, இவருக்கு வந்து வேலை முடியணும். எஜமானுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா வேலை முடியணும். அவருக்கு மைண்டில் காசு கிடையாது, அவர்கிட்ட காசு குமிஞ்சு போய் கிடக்குது. அருமையான மகனே மகளே, இன்னைக்கு உரிய சத்தியம் உனக்கு உண்மையிலே ஒரு பெரிய விடுதலையை உனக்கு கொடுக்கும். அருமையானவர்களே கவனிங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, இந்த எஜமானன் அவங்கக்கிட்ட பேசினபடி கடைசியில் சம்பளம் கொடுக்க வர்றாரு. 5 மணிக்கும் சில பேர் வேலைக்கு போயிருக்காங்க, 6 மணிக்குள்ளே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ சம்பளம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்தவங்களுக்குலாம் மொதல் சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா ஒரு வெள்ளி பணத்தையே அவங்களுக்கும் கொடுக்குறாரு. அப்போ வந்தவங்க நினைக்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் போல இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் அதே அளவு தான் கிடைக்கும். அவங்க தான் அந்த 12ஆம் வசனத்தில் வாச்சோம், கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்க, கூலி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. இங்கே தான் இப்போ அவங்களுக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு எங்களை ஈக்குவல் ஆகிட்டீங்களே, எங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்டீங்களே. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் தயாளன்பா, நான் தயாள மனசுள்ளவன். சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் தயாள மனசுள்ளவர். சரி, அப்போது என்ன இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இவர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிற வார்த்தை தான், அதாவது உன் மைண்டு வேற, என் மைண்டு வேறப்பா. நீ வந்து கூலிக்காக வேலை செய்கிற, ஆனால் நான் வந்து எனக்கு காசு எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து வேலை இன்னையோட முடியணும். இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் மெல்லமாக வேலை செஞ்சால் நாளைக்கும் நம்மளுக்கு வேலை கிடைக்குமே அப்படின்ற ஐடியாவில் அவங்க செஞ்சுருப்பாங்க போல இருக்கு. அதனால இவர் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. எப்போ வேகமாக செய், வேகமாக செய். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணார், சரி நீ பாட்டுக்கு சரியா செய், உனக்கு ஒரு கூலி தான், ஒரு பணம் தானே கூலி கேட்ட, உன் கூலியை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வேலை முக்கியம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, வேலைக்கு 9 மணிக்கு போய் தேடுறாரு, 12 மணிக்கு தேடுறாரு, 5 மணி வரைக்கும். ஒருத்தர் 1 ஹவர் கூட எப்படிப்பா ஒருத்தர் வேலைக்கு ஆள் எடுப்பார், ஒரு எஜமானன் எப்படிப்பா எடுப்பார், ஏன் எடுக்கணும், ஏன்னா அவருக்கு மைண்டில் வந்து வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, அந்த அறுவடையை நான் இன்னைக்கோட முடிக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்னைக்கோட வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த 5 மணிக்கு வந்தவங்களா இருக்கட்டும், 12 மணிக்கு வந்தவங்களாம் கூட எப்படி செய்வாங்கன்னா, எஜமானுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. 5 மணிக்கு தான் வந்திருக்கான், 1 ஹவர் தான். ஆனால் அவன் யோசிக்கிறான், இவர் ஏன் இந்த 1 ஹவருக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்டாரு, ஏன் தெரியுமா, இவருக்கு வந்து வேலை முடியணும். இப்போ தன்னுடைய கூலியை மனசில் வச்சுட்டு செய்கிறவங்க தனி, கர்த்தருடைய மனசில் என்ன இருக்குது, எஜமானுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக வேலை செய்கிறவங்க தனி. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறார் அவர். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பெற்றோர்கள் எல்லாருமே
நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்லேயே நடக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். பிள்ளைங்க சாப்பிடும்போது அதுங்களே சாப்பிட்றதுக்கு பசியோடு உட்காந்து சாப்பிடும்போது, நீங்கள்லாம் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க பார்த்தியா? நான்லாம் ஒரு சாப்பாடு சாப்பிட என்ன கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஒரு சாம்பார் ரசத்துக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி நீலாம் பாரு எப்படி சாப்பிட்ற. பிள்ளையே பசியில் சாப்பிட உட்காரும்போது அதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தா அது உடம்புல ஒட்டுமா குழந்தைக்கு? ஏன்பா இந்த இந்த இப்போ அவங்களோட பிரச்சனை என்ன? அவங்க கேட்ட கூலி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட்டதை இவங்க கஷ்டப்படாமல் சாப்பிட்றாங்களே. அநேக அப்பாமார் அம்மாமார் வந்து பிள்ளைங்களை வந்து தாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. நான் பட்ட கஷ்டம்லாம் என்ன தெரியுமா? கதை கதையாக சொல்லுவாங்க. மகனே மகளே நல்ல கவனி, நல்ல கவனி. அது பைபிள் சொல்கிற முறை கிடையாது. பைபிள் சொல்கிற முறை கிடையாது. இதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம ஆதியாகமம் 30:31 போகலாம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? இன்றைக்கே நான் சொன்னேன், கொஞ்சம் நம்ம டீப்பாக போகலாம். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த யாக்கோபு என்ன பண்ணுறான்னா, அந்த ஆடுகளுக்கு முன்னாடி பாருங்க, நான் 30வது அதிகாரம் 37வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இப்போ கர்த்தர் வந்து பாருங்க, இந்த பொருத்தனை பண்ண யாக்கோபுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். ஞானமான ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறார். அவர் என்ன சொல்றாரு? அந்த அந்த மரத்தை எடுத்துக்கோ, புன்னை, வாதுமை, அருமோன் அந்த மரங்கள்லாம் வெட்டி அதை வந்து எடையை உரிச்சு, அதாவது லாபான் என்ன சொல்றானோ அதை மாதிரி செய்கிறார். லாபான் வந்து வரி வரியான குட்டியெல்லாம் நீ எடுத்துக்கோன்னா வரி வரியாக என்ன பண்ணுறாரு? இவர் உரிக்கிறார். புள்ளி புள்ளியானா இவர் அதில் புள்ளி புள்ளி போட்ட மாதிரி அவர் கொத்துறாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மகனே மகளே, யாக்கோபு செய்தது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அடித்ததற்கும் பாடுபடுத்தினதற்கும் அடையாளமாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய ஆடுகளுக்கு முன்பாக ஒரு மேய்ப்பன் எதை காமிக்கணும்னா தன்னுடைய பாடுகளை காமிக்கல. இயேசு என்ன பாடுபட்டார், இயேசு சிலுவையில் என்ன வாதிக்கப்பட்டார், உன் ஆசீர்வாதத்துக்காக இயேசு என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கும் அதை தான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் நிறைய பாடுகள் பட்டிருக்கிறேங்க, பாடுபட்டேன், வேதனைப்பட்டேன். இப்போ கூட 6 மாதமா நான் பாருங்க வீட்டில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் ஏன் பாடுகள், ஏன் வேதனைகள், ஏன் அழுத்தங்கள், ஏன் காயங்கள், இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை என் மேலே ஒரு பற்றுள்ளவர்களாக மாற்றிட்டா நான் ஜெயிக்கலப்பா, நான் ஜெயிக்கலை. நீங்கள் பரலோகத்துக்கு அப்படி வர முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு வரணும்னா, நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும்? இயேசு உங்களுக்காக என்ன பாடுபட்டார், இயேசு சிலுவையில் உங்களுக்காக என்ன அடிக்கப்பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ வேதனைப்பட்டார், எவ்வளோ பாதிக்கப்பட்டார்ன்றத நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னா, அதாவது ஏன் தியாகத்தை சொல்லாம இயேசுவின் தியாகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மகனே மகளே, இந்த உலகம் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம தியானிக்க முடியாது, கொஞ்சம் சொல்கிறேன்.
அது வந்து நம்முடைய தியாகத்தை மகிமைப்படுத்த வைக்கும். இப்போ நம்ம மத்தேயு 20 வாச்சோம் பாருங்க. நாங்க பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகிச்சோம். யாருக்கு சொல்றாங்க? அந்த 11ஆம் மணி வேலையில வந்தவங்களுக்கு சொல்றாங்க. நீங்க 1 hour தான் வேலை செஞ்சீங்க. இப்ப நான் சொன்னேனே, இந்த பிள்ளைங்க சாப்பிட உட்காரும் போது பெற்றோர் வந்து நாங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இன்னைக்கு நீ எப்படி சாப்பிட்ற பார். ஒரு கஷ்டமும் படாம நேரா ஸ்கூல்ல இருந்து வந்து தின்ற பார், கொட்டிக்கிற பார். என்னப்பா வார்த்தை? உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா வேணாமா? இன்னைக்கு இப்போ ஜனங்களுடைய இப்போ இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணுன்றது தான் என்னுடைய பிரசங்கம். அல்லது வேற வார்த்தையில சொன்னா, நீ 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 கஷ்டப்பட்டப்பா, இல்லைன்னு சொல்லலை. நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சது வந்து பிள்ளைங்க அனுபவிக்கணும்ல. இது இன்னொரு கூட அழகான வார்த்தையில சொல்லலாம். இப்போ நான் கஷ்டப்பட்டேன்னா என் பிள்ளைங்க வந்து எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நான் வந்து இதே அடையாறுல குடிசை வீட்டில் 70 ரூபா மண்ணு குடிசையில இருந்தேன். கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? திருப்பி நான் குடிசைக்கு அனுப்பி அவங்கள இங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லப்பா. இங்க இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என் பிள்ளைங்க போகணும். மகனே மகளே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உன் மனக்கண்களை பிரகாசிக்க வைப்பாராக. திரும்ப உன் பிள்ளைங்களை பழைய நிலைமைக்கு கூப்பிட்டு போகாத. மோசே வந்து எகிப்துல இருந்து கர்த்தர் அவர் கையில ஜனங்களை கொடுக்கிறார். மோசே கூப்பிட்டு வந்து யோர்தான் கரை வரைக்கும் வராருப்பா. அங்க யோசுவா கையில ஒப்பு கொடுத்துட்டு அவரு மலைக்கு மேல போயிட்டாருப்பா. இப்ப யோசுவா என்ன செய்யணும்ப்பா? யோசுவா என்ன செய்யணும்? திருப்பி ஜனங்களை எகிப்துக்கு கூட்டு போயிட்டு எகிப்துல திருப்பி 10 வாதைகள் அனுப்பி செங்கடல் பிளந்து திருப்பி கூட்டு வரணுமா? இல்லப்பா, மோசே விட்ட இடத்துல இருந்து யோசுவா ஆரம்பிக்கணும். மகனே மகளே, கர்த்தர் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ள உங்களையும் உங்க குடும்பத்தையும் அனுப்ப விரும்புகிறார். மீண்டுமா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உனக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அடுத்த கட்ட நிலைக்கு, அடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். அடுத்த கட்டம்னா என்ன பார்த்தோம்? இப்ப இருக்கிற வீடை விட நல்ல வீடு, இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட நல்ல வாழ்க்கை, இப்ப இருக்கிற சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமான சம்பளம், இப்ப இருக்க சமாதான சந்தோஷத்தை விட பல மடங்கு அதிகமான சமாதான சந்தோஷம். ஆனா இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ இன்னைக்கு கொடுக்குற இந்த செய்தியை கேளு. உன் பிள்ளைங்களை திருப்பி திருப்பி உன் கஷ்டத்தையே சொல்லி 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 அப்படி சொல்லி அப்படி சொல்லி பெரியவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து அப்படிதான் வளர்க்கணும் பிள்ளைங்க. அப்படி வளர்க்காதீங்க. நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது சில நேரத்தில், அது வேற. ஆனா ஒவ்வொரு தடவையும் அதையே சொல்லி இல்லை இல்லை இல்லை. இப்போ யாக்கோபு அந்த ஆடுகளை பார்த்து தான் பட்ட கஷ்டம் சொன்னானா? ஆக்சுவலா யாக்கோபு தான் பட்ட கஷ்டம் என்னன்னு சொன்னான். யார்கிட்ட சொன்னான் தெரியுமா? லாபான் கிட்ட சொன்னான். யார்கிட்ட சொன்னான்? லாபான் கிட்ட சொல்றான், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்றான். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் வந்து யாக்கோபு யாருக்கிட்ட சொல்றாரு? லாபான் கிட்ட சொல்றாருப்பா. ஆடுகள்கிட்ட சொல்லல. தான் மனைவி தான் பிள்ளைங்க கிட்ட அவர் அதை விலைக்கு சொல்லல.
எப்போ ஆடுகள்கிட்ட போயிட்டு தான் பட்ட பாடுகள், தன்னை எப்படி கிழிச்சாங்க, தன்னை எப்படி உரிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆடு குட்டி போடாது. ஆடுக்கு எதை காமிக்கிறாருன்னா சிலுவையை காமிக்கிறாரு. மகனே மகளே, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ண போறோம்ப்பா. இன்னைக்கு என்ன பொருத்தனை பண்ண போறோம்? என்னன்னா, ஆண்டவரே, நான் பட்ட பாடுகள், நான் பட்ட தியாகம், நான் பட்ட கஷ்டம், இதெல்லாம் எனக்கு இனிமே வாயை திறந்து பேச மாட்டேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணு. ஏன்னா நியாயப்பிரமாணம் அதை தான் செஞ்சு விடும். உன்னையே நீ மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட வேதனை, எப்ப அதெல்லாம் யாருக்கு வேணும்? போ, நீ என்ன செய்ய? கர்த்தர் என்ன பாடுபட்டார்? மகனே மகளே, குழந்தையே, என் பிள்ளையே, பரலோகத்தின் தேவன் அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி உனக்காக தான் இறங்கி வந்தார். அவர் சிலுவையில உனக்காக தான் ரத்தம் சிந்தினார், உனக்காக தான் அடிக்கப்பட்டார். இதெல்லாம் எப்படி பாஷ விளக்கம் சொல்றது? அப்படின்னா என்னது? நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரை, எனக்காக சிலுவையில் நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்ற வெளிப்பாடை எனக்கு கொடுங்க. சிலுவையின் ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ நல்லா இருப்ப. சிலுவையில் இயேசு உன் நல்ல வாழ்க்கைக்காக தான் பாடுபட்டார். நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக தான் இயேசு சாபமானார் சிலுவையில். நீ சுகமடைகிறதுக்காக தான், நீ ஆரோக்கியம் அடைகிறதுக்காக தான் இயேசு வியாதிகள் மொத்தத்தையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய பாவங்களை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். நீ பரிசுத்தமாகிற. இன்னைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைங்களுக்கு பரிசுத்தம் அடைகிறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஏன் பாருங்க, ஏன் தெரியுமா? நீயே கஷ்டப்படுற. உனக்கு சிலுவையின் ரகசியம் தெரியணும். சிலுவையில இயேசு என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பரிசுத்தம் எனக்கு கிடைச்சிருச்சுன்றதை விசுவாசிக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும்பா. நீ உன் மாம்சத்துல ட்ரை பண்ணா நீ எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? ஒரு தேவ பிள்ளை 28 வருஷம் விசுவாசி, சரி, இன்னும் ஏன் நீ பாவத்தோட நீ சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிற? எது உன்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க விடாம தடுக்குது? எது தெரியுமாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோப்பா. நீ சிலுவையில இயேசு உனக்காக செய்த தியாகங்களை தியானிக்கல. இனிமே தியானம் பண்ணு. அந்த தியானத்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. இயேசு உனக்காக பாடுபட்டார். அங்க யாக்கோபு உரிச்சத மனசுல கொண்டு வாங்க. ஆடுகளுக்கு முன்னாடி மரத்தை உரிச்சான். நீ சிலுவையில இயேசு பட்ட பாடுகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. இந்த கூலிக்காக வேலை செஞ்சவங்கள்ட்ட வரலாம். மத்தேயு 25:20 மன்னிக்கும். அதுல என்ன பண்றாரு? அவங்க என்ன சொல்றாங்க? அது எப்படி நீங்க எங்களுக்கு கொடுத்த சம்பளத்தையும் அவங்களுக்கும் கொடுக்கலாம்? நான் இன்னைக்கு நல்ல சோறு சாப்பிட்றேன் அப்படின்னா அதே நல்ல சோறை எப்படி என் பிள்ளைங்களும் சாப்பிடலான்ற மாதிரி கேட்குற நீ. உன் பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்தே உனக்கு வயிற்றுச்சல்னா அப்புறம் அடுத்த பிள்ளைங்கள சாப்பிட்றத பார்த்து நீ என்ன பண்ணுவ? மகனே மகளே, அவர் சொல்றாரு பாருங்க, எஜமான் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 13ஆம் வசனம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, அவர்களில் ஒருவன்னா எல்லாருக்குலாம் சொல்ல, ஒருத்தனுக்கு மட்டும் சொல்றாரு, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நான் உன்னை அழைச்ச நாளில் நீ என்னப்பா பண்ண? கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்குறார். நான் உன்னை அழைச்ச நாளில் என்ன பண்ணேன்? நான் கூட ஜெபம் பண்ணியிருக்கேங்க. நாங்கள் பசி பட்டினியில் இருந்தவங்க இல்லையா, எங்கள் குடிசை வீட்டில் இருந்து. அப்போது நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு இப்போ நினப்பு வருது. எப்போது நான் சொல்கிறது 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. ஆண்டவரே, எனக்கு மட்டும் 3 வேளை ஆகாரம் கிடச்சிருச்சுன்னா ஸ்தோத்திரம், ரொம்ப நன்றியாக இருப்பேன்ப்பா. 3 வேளை மட்டும் எனக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நான் உமக்காக உழைப்பேன்ப்பா. அப்புறம் இப்போ வெறும் 3 வேளை ஆகாரம் மட்டுமா கர்த்தர் கொடுக்குறாரு. என்னை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு. அப்போ நான் எதை வேண்டி கொண்டனோ அதை மாதிரி பல 100 மடங்கு கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்காரு, இன்னும் செஞ்சிட்ருக்காரு, இனிமேலும் செய்வார். நான் அதை ஃபீல் பண்ணணும், அதை உணரணும்.
மகனே மகளே, என் கஷ்டத்தை நான் குடிசை வீட்டில் என்ன பண்ணேன், என்ன கஷ்டப்பட்டேன், இதை நான் மெசேஜில் சொல்லி உங்களை திருப்பி நான் எகிப்துக்கு கூட்டு போகிறதுக்கு விரும்பலை. ஸ்லைட்டாக சில சமயத்தில் டச் பண்ணுறோம், அது கூட தேவனுடைய நாம மகிமைக்காக டச் பண்ணுறோம். மற்றபடி என்னுடைய நோக்கம் நான் பட்ட கஷ்டத்தெலாம் உங்களுக்கு சொல்கிறதில்ல, நான் சொன்னதும் இல்லை. சொல்லப்போனால் நான் பட்ட பல பாடுகள், கஷ்டம், வேதனை, காயம் உங்களில் யாருக்குமே தெரியாது. என் மனைவிக்கே தெரியாதுங்க, என் பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதை சொல்லி என்னங்க பண்ணுறது, அதை சொல்லி என்ன பண்ணுறது? ஆனால் நான் இயேசுவானவர் சிலுவையில் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவின் சிலுவையை உயர்த்துறேன், இயேசுவின் தியாகத்தை உயர்த்துறேன். நீங்களும் உங்கள் தியாகத்தை உயர்த்தாமல் இயேசுவின் தியாகத்தை உங்கள் குடும்பத்தில் உயர்த்துங்க. இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டரே, நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு என் வாய் வந்துச்சுன்னா என் வாயை மூட எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு தடவை நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் திருப்பி உட்காந்து அந்த சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்ல 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 திருப்பி நீங்கள் எங்கே போயிடுவீங்கன்னா அங்கேயே போயிடுவீங்கப்பா. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுப்பா. அதனால தான் இப்போ ஆசீர்வாதம் வீட்டில் தங்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்திட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் திருப்பி உங்கள் சொந்த கதை, சோக கதை, நீங்கள் பட்ட பாடு, கஷ்டம் அதெல்லாம் மறந்துடுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க கூட வேணாம். ஆங்கில வேதாகமத்தில் do not dwell on your pastன்னு போட்டிருக்கு. அதாவது உன் கடந்த காலத்தில் வாழாத, உன் கடந்த காலத்தையே யோசிக்காத. நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், அதை சொல்லாத. முன்னோக்கி பார், முன்னோக்கி பார்த்து நட. கர்த்தர் உனக்கு வைக்க போற ஆசீர்வாதங்கள், வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ உன் ஆவியில பாரு, அதை நோக்கி நட, அதை நோக்கி உன் பிள்ளைகளை திருப்பு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் உன்னை கனப்படுத்த போறாரு, கர்த்தர் உன்னை உயர்த்த போறாருன்னு உன் பிள்ளைங்க கிட்ட சொல்லுப்பா. உன் பிள்ளைங்க சந்தோஷப்படும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்ற நேரத்தில் உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி பிள்ளைங்களோட அந்த சோத்தை பிள்ளைங்க உடம்புல ஒட்டாம ஆக்கிறாத. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளுக்காக கஷ்டப்பட்டிருக்கார். இப்போ நீங்கள் இருக்கிறத விட 1000 மடங்கு உங்களை உயர்த்துறதுக்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு என்ன பொருத்தனை பண்ண போகிறோம்? ஆண்டவரே, இனிமேல் நான் ஏன் தியாகத்தை பேச மாட்டேன், நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பற்றி பேச மாட்டேன், நான் என்னென்னலாம் பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். இனிமே கர்த்தர் என்ன பாடுபட்டாருன்றதையும் நான் பேச போகிறேன். கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பேச போகிறேன். நான் முன்னோக்கி நடக்க போகிறேன். இதை பொருத்தனையாக பண்ணுங்க. இந்த பொருத்தனையை வாழ்க்கையில் பேச ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் கடவுளே, நம்ம துதிக்கிறோம். நீரே நல்லவர், உம்முடைய தியாகம் ஒப்பற்றதுப்பா. நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக பலியாகும்படி சிலுவைக்கு அனுப்பினேன். இயேசுவே, உம்முடைய தியாகம் பெருசு. என்னுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், அடிமைத்தனங்கள், எங்க மேல விழுந்த எல்லா ஆக்கினைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்க தண்டனைகளை நீர் சுமந்தீர். இயேசுவே, உம்முடைய தியாகத்துக்காக நன்றி. உண்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் நல்லவர்ப்பா. உம்மை நினைச்சு சந்தோஷப்படுறோம். உம்மை தெய்வமா கொண்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தேவரே, நீர் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்க பிள்ளைகளுக்காகவும் வைத்திருக்கிற பெரிய பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சந்தோஷம். நல்லா இருங்க. உங்கள் தியாகத்தை பேசாதீங்க, தேவனுடைய தியாகத்தை பிள்ளைகளுக்கு பேசுங்க. சிலுவையின் ரத்தத்தை பேசுங்க. சிலுவையை உயர்த்துங்க, சிலுவையின் ரத்தத்தை உயர்த்துங்க. உங்கள் பிள்ளைங்களும் நீங்களும் இன்னும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. காட் பிளஸ் யூ.